السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعن عائشة رضي الله تعالى عنها أنها قالت إن رسول الله صلى الله عليه وسلم لم يكن يسرد الحديث كسردكم. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் உங்களை போன்று வெகு ஸ்பீடாக பேச மாட்டார்கள், வேகமாக பேச மாட்டார்கள். அவர்கள் நளினமாக பேசுவார்கள், வார்த்தைகளை அளந்து எண்ணி பேசுவார்கள். இந்த ஹதீஸ் இன்றைய காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான ஹதீஸாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்பண்புகளிலே, அகலாக்கிலே இதை முக்கியமான நற்குணமாக நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நாவை ஒரு நேமத்தாக வழங்கியிருக்கிறான். நல்ல விஷயங்களை எடுத்துரைப்பதற்காக அல்லாஹ் நம்முடைய நாவை படைத்திருக்கிறான். முதுமையை நாம் அடைந்தோம் என்றால் நம்முடைய பற்கள் கூட சிதறி விடுகின்றன, பொக்கை வாயாக பலர் மாறுகிறார்கள். ஆனால் அந்த நாக்கு மட்டும் அப்படியே இருக்கிறது. காரணம், கடைசி வரை நம்முடைய அந்த பேச்சு திறன் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மாறாமல், அந்த நாக்கினுடைய தன்மை சிதையாமல் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்படியானால் அந்த நேமத்தை நாம் என்றைக்கும் எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண பேச்சாக, நார்மல் பேச்சாக இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய அந்த உரைகளாக இருக்கட்டும், உரையாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே மிக அற்புதமாக அமைந்திருக்கும். அவருடைய வார்த்தை இருக்கிறத யாரையும் புண்படுத்தும் முறையில் இருக்காது. ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிவிட்டு அவர்கள் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் மத்தியில் கேவலப்பட மாட்டார்கள், அவலப்பட மாட்டார்கள். எப்போதும் அவருடைய கால்கள் சருக மாட்டார். யாராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹுசூமத்துக்காக, வாதிடுவதற்காக வந்தாலும் கூட மிக நேர்மையாக வாதிடுவார். வார்த்தைகளில் பிசகு இல்லாமல் பார்த்து கொள்வார்கள். இதெல்லாம் நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதல்களாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு வார்த்தையும் எண்ணி எண்ணி பேச வேண்டியிருக்கிறது, அளந்து பேச வேண்டியிருக்கிறது. ஒரு வார்த்தை வெல்லும் அல்லது கொல்லும் என்பார்கள். வார்த்தை மூலமாக நாம் மக்கள் இதயங்களை ஜெயிக்க முடியும், அல்லது நாம் அதன் காரணமாக மக்கள் இதயங்களை பிளக்கவும் முடியும். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே கூறும்போது, நபி அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்றால் விபரமாக பேசுவார்கள். எந்த அளவுக்கு விபரமாக பேசுவார்கள் என்றால், யஹ்ஃபது மன் ஜலஸ இலைஹி, அவர்கள் அருகே யார் அமர்ந்திருக்கிறார்களோ அதை நன்கு மனப்பாடமே செய்து கொள்வார்கள். நாம் சில சமயங்களில் உரைகளை கேட்கிறோம், பயான்களை கேட்கிறோம். கேட்ட பயானை திரும்ப சொல்லுங்கள் என்றால் தடுமாறுகிறோம், திணறுகிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் என்றால் வந்திருக்கக்கூடிய ஆடியன்ஸ் அத்தனை பேருடைய இதயங்களிலும் அது நன்கு பதிந்துவிடும், மனப்பாடமாகிவிடும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். மற்றொரு ஹதீஸிலே பெருமானாரை பற்றி அவர்கள் வர்ணிக்கிற போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள் என்றால் அந்த வார்த்தைகளையே எண்ணி விடலாம். லவ் அத்தகுல் ஆதுல் அஹசாகு, எத்தனை வார்த்தைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள் என்று நாம் கவனித்து கேட்டோம் என்றால் ஒவ்வொரு வார்த்தையாக எண்ணிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு பெருமானாருடைய பேச்சில் 50 வார்த்தைகள், 100 வார்த்தைகள், 150 வார்த்தைகள் இடம்பெற்றன என்று வார்த்தைகளே எண்ணிவிடலாம். அப்படியானால் எண்ணி எண்ணி பேசுகிறார்கள், மனசிலேயும் எண்ணி பேசுவார்கள், விரல்களாலும் அதை நாம் எண்ண முடியும். இப்படித்தான் நம்முடைய பேச்சு அமைய வேண்டும். தேவையற்ற பேச்சு, வீணான பேச்சு, இந்த பேச்சுக்களை நாம் பேசவே கூடாது. பேசுவதற்கு முன்னாலே இதை பேசுவது நல்லதா என்பதை முதலிலே நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். பேசியதற்கு பின்னால் நாம் இப்படி பேசிவிட்டோமே என்று வருத்தப்படுவதை விட, பேசியது தானே, அதற்கு பின்பு நாம் கொட்டியதை அள்ள முடியுமா சற்று யோசித்து பார்க்கிறோம். ஆஹா, நம்ம அவசரப்பட்டு பேசிவிட்டோமே, ஆத்திரப்பட்டு பேசிவிட்டோமே,
இதனுடைய விளைவுகளை நாம் சந்திக்கின்றோமே. இன்னும் நாம் பின்னால் வியாகுலப்படுகிற அளவுக்கு, கை சேதப்படுகிற அளவுக்கு நம்முடைய வார்த்தையாடல் ஒருபோதும் இருக்கவே கூடாது. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை நாம் ஒரு வருடத்தில் பேசுகிறோம் என்றால் கேட்கக்கூடியவர்களுக்கு அது நன்கு விளங்க வேண்டும், புரிய வேண்டும். புரியாவிட்டால் ஏறுமாறாக அவர்கள் புரிந்து கொண்டு சென்று விடுவார்கள். அதுவே நமக்கு மிகவும் சிரமமாக ஆகிவிடும். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில சமயங்களில் ஒரு விஷயத்தை மும்முறை சொல்வார்கள். காரணம், வந்திருக்கின்றவர்கள் பலரும் பலவிதமாக இருக்கிறார்கள். எல்லோருமே அதை விளங்கி கொள்ள வேண்டும். தங்களுடைய அந்த வாக்குகளை, தங்களுடைய ஹதீஸ்களை அனைவரும் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய சில சமயங்களில் மும்முறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேசுவார்கள் என்று. காரணம், சாமியீன்கள் இருக்கிறார்களே, இப்போது நாம் சாமியீன்கள், ஹதீஸை கேட்கக்கூடியவர்கள் 3 மர்த்தபாவில் இருக்கிறோம். உல்லியா, உஸ்தா, துன்யா. மேல் மட்டத்திலே உள்ளவர்கள் சொன்ன மாத்திரத்திலே விளங்கி விடுவார்கள். 2ஆம் 3ஆம் முறையாக பேசுகிற போது இன்னும் அவருடைய இதயங்களில் ஆழமாக பதியும். உஸ்தா 2வது கேட்டகரியிலே உள்ளவர்கள், ஒரு முறை சொன்னால் விளங்காது, 2ஆம் முறை சொன்னால்தான் விளங்கும். 3ஆம் முறை கேட்கிற போது நல்ல தசப்புத்தாகிவிடும், மனசிலே அது ஆழமாக பதியும். அதே போன்று 3ஆம் கேட்டகரியில் இருக்கிறார்கள், அவர்கள் தான் துன்யா என்பார்கள். 3ஆம் அந்தஸ்திலே, தராதரத்திலே உள்ளவர்கள். அவர்களுக்கு 3 முறை சொன்னால்தான் புரியும். எனவே 3 முறையாவது நாம் அவரிடத்திலே சொல்ல வேண்டும். 3 முறை சொல்லியும் அவர்கள் புரியாவிட்டால், இங்கே வாசகங்களில் குறிப்பிடுகிறார்கள், இன்கானம் என சாலிசா ஃபஹிமபிஹா இல்லம் எஃப்எம் ஃபி சலாசி மர்ராத். 3 முறை சொல்லியும் அவர்கள் விளங்காவிட்டால் லம் எஃப்எம், அவர்கள் எங்கே விளங்கப் போகிறார்கள்? வலவு சீத அலைஹி கர்ராத்தின் மர்ராத்தின் என்கிறார்கள். ஒரு முறையல்ல, இன்னும் 100 முறை சொன்னாலும் அவர்கள் விளங்கப் போவதில்லை. காரணம், அவர்களிடத்தில் அந்தளவுக்கு கவனிப்பு திறன் இல்லை. அப்படியானால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மும்முறை சில விஷயங்களை எடுத்து சொல்லி அதையும் நமக்கு போதிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருந்த ஒரு தனிச்சிறப்பு, மீலாது மாதத்தில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். தனிச்சிறப்பு என்ன? அவர்களே ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், ஃபுல்லில் துவலல் அன்பியா பிசித்தின், ஏனைய இறை தூதர்களை விட 6 பண்புகள் எனக்கு தரப்பட்டு நான் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன். நம்பர் 1, ஊத்தீத்து ஜவாமியல் கலீம், என்னுடைய வார்த்தைகள் குறைவாக இருக்கும், கருத்துக்கள் அதிகமாக இருக்கும். நம்பர் 2, நுசிர்த்து பிர் ரோபி, நான் எங்கிருந்தாலும் சுற்றி உள்ளவர்களுக்கு என்னை பற்றிய ஒரு அச்சம் இருக்கும். அந்த அச்சத்தை அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான். முகமது நபி இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறார்கள், நாம் கவனமாக இருக்க வேண்டும். முசிர்த்து பிர் ரோபி. நம்பர் 3, யுத்த காலங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற அந்த கனிமத்து பொருள் எனக்கு ஹலால். நம்பர் 4, பூமி இருக்கிறதே, பூமி முழுவதும் பள்ளிவாசல் தான், சுத்தமானது தான், அது எனக்குத்தான் அப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது. எங்கு வேண்டுமானாலும் நாம் தொழலாம், ஜமாத்தோடு தொழுகிறோம். வெளியூருக்கு நாம் செல்கிறோம் என்றால் எங்கே இடம் சுத்தமோ எங்கு வேண்டுமானாலும் தொழலாம். எல்லாமே மஸ்ஜித் தான், எல்லாமே தகுர் தான். நம்பர் 4, ஒரு சில்திலா காஃபத்தில் கலிக்கு, உலக மக்கள் யாவருக்கும் நான் ரசூலாக அனுப்பப்பட்டுள்ளேன். நம்பர் 5, ஹுத்திமபிஹி அன் நபியுன், என்னோட நபிமார்கள் ஹத்தமாகி விட்டார்கள். எனக்கு பின்னாலே எந்த ஒரு நபியும் தோன்றப்போவது கிடையாது, நான் தான் ஹாத்தமுன் நபியனாக இருக்கு. இந்த 6 விஷயங்களை கொண்டு நான் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்லுகிற போது அதில் முத்தாய்ப்பாக முதலாம் விஷயமாக அவர்கள் குறிப்பிட்டது ஜவாமியல் கலீம். கலிமாக்கள் குறைவாக இருக்கும், அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சினுடைய வார்த்தைகள் இருக்கிறது குறைவாக இருக்கும், ஆனால் அதில் கருத்து செறிவு இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கும். இன்றைக்கு நாம் மீலாது பயான்கள் கேட்கின்றோமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த பொன்மொழிகளில் ஒவ்வொரு பொன்மொழியையும் ஆராய்ச்சி செய்கிறார்கள், ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். இந்த பொன்மொழியில் இன்ன கருத்து கிடைக்கிறது, இன்ன தத்துவம் கிடைக்கிறது, இன்ன ஞானம் கிடைக்கிறது, இன்ன சட்டம் கிடைக்கிறது என்றெல்லாம் அவர்கள் நமக்கு வகுத்து தருகிறார்களே. ஒரே ஒரு சிம்பிள் உதாரணம் தான், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மரி தர்குஹு மாலா ஏனிஹி, ஒரு முஸ்லீமுடைய இஸ்லாத்துக்கு அழகு எதில் இருக்கிறது என்றால் வேண்டாததை விட்டு விடுவது, அவசியமற்றதை விட்டுவிடும். இதில் அத்தனை விஷயங்களும் அடங்கிவிடுகிறது. நாம் நம்முடைய ஹயாத் முழுக்க நாம் எப்போது இந்த உலகத்திலே தோன்றினோமோ மறைய போகிறோமோ ஒவ்வொரு காலகட்டங்களை பேண வேண்டிய ஒரு முக்கியமான ஹதீஸ், எது தேவையோ அதில் தான் ஈடுபட வேண்டும், தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. எந்த பேச்சு தேவையோ அதைத்தான் பேச வேண்டும், தேவையில்லாத பேச்சை பேசவே கூடாது. இந்த ஒன்று நம்மிடத்தில் இருந்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற்றுவிட முடியும். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மரி தர்குஹு மாலா ஏனிஹி, ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாத்துக்கு
அழகு நேர்த்தி எதில் இருக்கிறது என்று கேட்டால் வேண்டாததை விட்டுவிடும். மெதுவாக ஒதுங்கி கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இடத்துல சர்ச்சை நடக்கிறது, சண்டை நடக்கிறது என்றால் நாம் சமாதானப்படுத்தும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். உள்ளங்களை இணைப்பதற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒன்றும் பிரயோஜனப்படாது என்றால் நாமும் அந்த சர்ச்சையில் சென்று சிக்கிக்கொள்ளக்கூடாது. நாம் ஏதாவது ஒன்று பேசி அதன் காரணமாக அங்கே பிரச்சனைகள் பெருசாக ஆகிவிடும். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்படி ஆயிரக்கணக்கான ஹதீஸுகள் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்றால் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அருமை சகோதரர்களே, அஹ்லாக்குன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஹ்லாக்கை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும். இது போன்று பல்வேறுபட்ட நல்ல விஷயங்கள். எனவே நாம் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த நாவு இருக்கிறதே இது மிகப்பெரிய நேமத். இதை எந்த அளவுக்கு நாம் கண்ணியமான முறையில் மரியாதையான முறையில் பயன்படுத்த முடியுமோ, இந்த நாவு மூலமாக நல்ல விஷயங்கள் தான் வெளிப்பட வேண்டும், கெட்ட விஷயங்கள் வெளிப்பட்டு விடக்கூடாது. யாருடைய இதயத்தையும் யாருடைய மனங்களையும் சங்கடப்படுத்துகின்ற அளவுக்கு நம்முடைய பேச்சுக்கள் வந்துவிடக்கூடாது என்பன போன்ற இந்த அறிவுரைகளை வாழ்க்கையிலே பின்பற்றுவோம். அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.